ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசை கொத்தமல்லி சட்னி செய்கிறத பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் செய்ய நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஐகான் பட்டன் மேலே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கம்பு ஒரு ஆழாக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி தெளிகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இன்னும் ஒரு பவுலில் அரை ஆழாக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 ஆழாக்கு இட்லி அரிசி இல்லை பச்சை அரிசி எது வேணால் எடுத்துக்கோங்க. 3 வாட்டி கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. வெந்தயம் 1 ஸ்பூன், இதையும் கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 மணி நேரத்துக்கு பிறகு கம்பு பாருங்கள் நல்லா ஊற வச்சு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மிக்சி கப்பில் உளுந்தும் அரிசி வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருங்க. இதையும் அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிருங்க. 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் வாங்க. மாவு புளிச்சிருச்சு. ஒரு கிளறிட்டு அப்படியே வைங்க. இப்போ வாங்க கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கோங்க. சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் சின்னது, 1/2 இன்ச் இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் தாளிப்பு ரெடியாக வச்சுருக்கிறேன். எப்பயும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கிறேன். இது சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க தோசை ஊற்றலாம். 2 கரண்டி மாவு எடுத்து எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றுங்க. தோசைக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பி போடுங்க. ஹெல்த்தியான கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கம்பு தோசை கூட கொத்தமல்லி இலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுற நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.